மத்தேயு 18:35 அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலர் மற்றவர்களை மன்னிப்பதே அவர்களுடைய பெருமைக்காக செய்வார்கள். தங்களுடைய பெருந்தன்மையை பிரசித்தப்படுத்துவதே அதன் நோக்கமாக இருக்கும். அது சரியான செயல்பாடாக இருக்காது. எனவே நாம் மன்னிக்கின்றவர்களாக மட்டுமல்ல, மற்றவருக்கு இனி அந்த விஷயத்தின் விளைவாக எந்த தீங்கான காரியமும் நடைபெறக்கூடாது என்ற உயர்ந்த பண்பையும் கொண்டிருக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, அன்பையும் பிறர் மேல் அக்கறையும் கொள்ளாத மன்னிப்பு அரைக்குறையான மன்னிப்பே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததோடு நம்மோடு அவர் ஐக்கியமாகி நம்மை தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகின்றவராய் இருக்கின்றார். யோசேப்பும் தன் சகோதரரை மன்னித்து அவர்களை வேலைக்காரர்களாக வைத்திருக்க முடியும். ஆனால் அவன் அவ்விதம் செய்யவில்லை. மாறாக அவர்களை அவன் கௌரவமாக நடத்தி நேசித்தான். அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.